ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டிலையே மசாலா அரைச்சி எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். பாறை மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சி எப்படி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வரைக்கும் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போதும். இது வந்து சின்னதாக இருக்கிறனால நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இப்போ வந்து பூண்டு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன். 3 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மீன் உடையாமல் மெதுவாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா வந்து மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொரிச்சிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மீனை வந்து எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஆனோடனே நல்லா அந்த மசாலாலாம் வந்து மீனில் வந்து நல்லா வந்து இறங்கிருச்சு. நல்லா மசாலாலாம் பிரியாமல் நல்லா வரும். நீங்கள் வந்து இந்த மசாலா அரைக்கும் போது, இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து பிரியாமல் இந்த மாதிரி நல்லா வரும். பாருங்க, மீன்லாம் நல்லா வந்து 2 சைடுமே வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. கட்டாயம் நீங்களும் வந்து வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.